ஆரி ஒர்க்ஸ். போன ப்ரீவியஸ் பார்ட் 2 வீடியோவில் ஜரி த்ரெட் வச்சு எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்த்தோம். அது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் இருக்குது, பெல் கம்பெனி அண்ட் தென் டபுள் பெல். இது ரெண்டுமே ப்ரிஃபரபிள் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு நல்லா திக்னஸாக தெரியும். அதுக்காக தான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது டபுள் ஸ்டாண்ட்ஸ்ன்றதுனால இந்த த்ரெட்டோடைய எண்டையும் இந்த த்ரெட்டோட எண்டையும் சேர்த்து ஒரு எண்டிங்கில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே நம்ம ஜரி த்ரெட்டில் வந்துட்டு நாட் போட வேண்டியது தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது இது சிங்கிள் த்ரெட்டாக நமக்கு தெரியும். எப்போவுமே வந்துட்டு இந்த டபுள் ஸ்டாண்ட்ஸ்ன்றதுனால கீழே ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் த்ரெட் வந்து உருண்டு போகாமல் இருக்கும். இப்போது ஸ்டார்டிங் நாட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில்க் த்ரெட்டில் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜரி த்ரெட்டில் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம சில்க் த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா பார்ட் 2 வீடியோவில் நான் க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வாங்க சில்க் த்ரெட்டில் எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் நாட்ன்றதுனால நீடிலோட பெண்ட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நீடில் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை மேலே இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். தம் ஃபிங்கரை ஸ்லைட்டாக லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து கட் ஆகாமல் மேலே வரணும். இப்போ நீங்கள் இந்த டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் போடுறதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 டைம் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் நாட் உட்காரணும் அப்படின்னா கீழே விட்டுருக்க அந்த த்ரெட்டை லைட்டாக இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நீடில் டவுன்வர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே லிஃப்ட் பண்ணுங்கள், ஸ்லைட்டாக டர்ன் பண்ணுங்கள். இப்படி மேலே லிஃப்ட் பண்ணுறப்போ த்ரெட்டை இந்த அளவுக்கு லூஸாக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிரேக் ஆகாமல் இருக்கும். பிகினர்ஸ்ன்றதுனால ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீடில் எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கணும். இப்போது நம்ம லைனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த டைரெக்ஷனில் லைன் போகிறதுனால நம்ம நீடிலோட பெண்டும் அந்த சைட் டர்ன் ஆகிடணும். இப்போ லைன் எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வாங்க ஃபைனல் நாட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் நாட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீடில் டவுன்வர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணும்போது த்ரெட்டு இந்த அளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் மறுபடியும் நீடில் ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த த்ரெட் வழியாக போயிட்டு இன்னொரு த்ரெட்டை இந்த நீடிலோட பெண்டில் இப்படி பிடிச்சி மேலே லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் நாட் உட்காந்துருச்சு. இப்போ இந்த த்ரெட் கீழே போனோம் அப்படின்னா கீழே வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரெட் உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போது ஃபைனல் நாட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன்.
ஸ்டார்டிங் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் லைன் போகிறதுனால நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே லிஃப்ட் பண்ணுங்கள், இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி லைன் போட்டு லைன் மேலேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ நல்லா வரும், த்ரெட்டும் உங்களுக்கு கட் ஆகாது. த்ரெட்டில் மட்டும் இப்படி கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன் எப்படி டர்ன் ஆகுதோ உங்கள் நீடிலோட அந்த பெண்டும் அப்படி டர்ன் ஆகணும். உங்களுக்கு த்ரெட் எப்போவுமே கட் ஆகவே கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வரும். இப்போது லைனோட எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஃபைனல் நாட் போட்டுடலாம். இந்த அளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட் வழியாக போயிட்டு இன்னொரு த்ரெட்டை நீடிலோட பெண்ட்லேருந்து இப்படி பிடிச்சி மேலே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் நாட் முடிஞ்சது. இந்த த்ரெட் இப்போ கீழே போனோம் அப்படின்னா கீழே ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபைனல் நாட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சில்க் த்ரெட்டில் பேசிக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன மெயின் அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் எதுவுமே கட் ஆகக்கூடாது. த்ரெட்டு கட் ஆகாமல் இந்த மாதிரி ஃப்ளோவில் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் நல்லா ஷார்ட் ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் நம்ம பின்னாடி லோடிங் ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.